ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி மீல் மேக்கர், அதாவது சோயா சங்க் வச்சு ஒரு சுவையான, ஈஸியான, எளிமையான ஒரு கட்லட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது கூடவே நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வைங்க. ஒரு கப் அளவுக்கு சோயா சங்க், அதாவது மீல் மேக்கர் எடுத்து நல்லா தண்ணியில் வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படி தண்ணியிலே இருக்கட்டும். நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து அதை நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நீங்கள் கையை வச்சு அந்த தண்ணியெல்லாம் நம்ம புழிஞ்சு எடுக்கணும். இந்த சோயா சங்கில் உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ இதெல்லாம் எடுத்தாச்சு. நான் இதை ஆற வைக்கிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு ஆற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை நல்லா தண்ணியை புழிஞ்சு எடுத்துகிட்டு மிக்சியில் ஒரே ஒரு சுற்றுனா போதும். உங்களுக்கு தண்ணி எதுவும் விடாமல் உங்களுக்கு அப்படியே சுற்றி எடுத்துருங்க. ஒரு சுற்றி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அது கூடவே பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் துருவிய கேரட்டு, வேக வச்ச உருளைக்கிழங்கு, இல்லைன்னா பொடியாக நறுக்கிய கோஸ் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பச்சை பட்டாணி ஒரு சுற்றி நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எது வேணுமோ இந்த ஸ்டேஜில் நல்லா சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம மசாலா நான் நிறைய சேர்க்கலை. காரத்துக்கு தேவையான வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது இல்லைன்னா தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம கொஞ்சத்துக்கு கடலை மாவு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் வேணாலும் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு முட்டை சேர்க்கணுன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பிள்ளைகள் முட்டை தனியாக சாப்பிட விருப்பப்படாதவங்களுக்கு நீங்கள் இப்படி பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். எப்போவுமே நான் சொல்கிறேன், கை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட கையோட சூடு அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்கள், கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த அளவுக்கு வராது. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ வட்டமாக நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஷாலோ ஃப்ரை தான், டீப் ஃப்ரை பண்ண அவசியம் கிடையாது. நல்லா உதிராமல் உங்களுக்கு அப்படியே வரும். பாருங்கள், நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் மாற்றி போட்டுக்கோங்க. இதை பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நீங்கள் ஒரு ப்ரெட்டில் டொமேட்டோ சாஸ் தடவிட்டு இதை ஒன்று வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி பட்டரை வச்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் பொடியாக நறுக்கி கீரையெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பிள்ளைகளுக்கு 1-2 சாப்பிட்டாலே அவ்வளோ சத்து அதுக்குள்ளே போயிடும். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கொடுத்தா அது வேண்டாம் இது வேண்டாம் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருவாங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.